You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்மோர் தான் போயிட்டுருக்கோம். எக்மோர்லேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம், கன்னியாகுமரிக்கு போகிறோம். ஸோ அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் கொல்லம் ட்ரெயினில் போகிறோம். இதோ நம்ம ட்ரெயின் கிட்ட வந்தாச்சு. நாங்கள் ட்ரெயின் கிட்ட வந்துட்டு உள்ளே போய் லக்கேஜை எடுத்து வச்சுட்டு திருப்பி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து கொஞ்சம் ட்ரெயின் கிட்ட ஸ்னாப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ட்ரெயின் எங்களுக்கு 7. ஸோ ட்ரெயினை நேட்டிவ் போகிறோம். ஒரே ஜாலியாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஊருக்கு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் கம்பார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சி, சீட்டை கண்டுபிடிச்சி, எல்லா பேக்கையும் உள்ளே தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். வச்சுட்டு வெளியே நானும் எங்கள் அக்காவும் கொஞ்ச நேரம் என் கூட ஸ்னாப் எடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸ்னாப் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே இருந்தோம். தாம்பரம் வரைக்கும் ட்ரெயின் போச்சு. தாம்பரம்க்கு அடுத்தது எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ட்ரெயின் அங்கங்கே ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ட்ரெயின் ஒரே ஜாலியாக இருந்தது. ட்ரெயின் ஒன் டே விலாக் போடலான்ற மாதிரி இருந்துச்சு. தென் வழக்கம் போல் சோறு முக்கியம் பிக்லே அப்படின்ற மாதிரி இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 4 இட்லி, கறி குழம்பு கொண்டு வந்திருந்தாங்க ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு. என்னடா போகும்போது 2 பேரை காட்டினேன், இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. ஆமாம், நான் எக்மோர்லேருந்து ஏறினேன், எங்கள் ரிலேட்டிவ் தாம்பரத்துலேருந்து ஏறினாங்க. ஏறிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்னாப்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் நிறைய நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் நம்ம ரிலேட்டிவ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அந்த ரிலேட்டிவுமே நம்ம ஏஜ்க்கு நம்ம ஃபன் பண்ணுற மாதிரி கிடச்சாங்கன்னா நமக்கு ரொம்ப ஜாலியாக தானே இருக்கும். அது மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம என்ன தான் நம்ம சின்ன வயசுலேருந்து கூட விளையாடினவங்க கிட்டலாம் ஜாலியாக தான் இருப்போம். பட் ஏஜ் பெரியவங்க தான், நீ என்ன பண்ணுற இப்போ, இது என்ன அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது காண்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க தேவை கிடையாது. நம்ம வழக்கம் போல் எல்லோரும் அமர்க்கள ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் ஒரு ஸ்னாப் பைத்தியம், நம்ம கூட சேர்றதுங்களும் ஸ்னாப் பைத்தியன்ற மாதிரி இருந்தது. ஒரே நம்மளுக்கு இது மாதிரி ஒரு செட் ஆஃப் கிடச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னடா வேணுன்ற மாதிரி தான் இருக்கும் தாட்டே. நான் உடனே நம்மளுக்கு இருக்கவே இருக்குது ஸ்னாப், இப்படி போஸ்ட் கொடு அப்படி போஸ்ட் கொடுன்ட்டு இருக்கேன். நான் போஸ்ட்டே எடுத்துக்கிட்டு இந்த இது பண்ணலாமா அந்த இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ட்ரெயின்லேருந்து மிரர் பிக் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பார்ட்மெண்ட்டே ஒரு அலறிட்டோன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். எல்லாருமே கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீங்களா, கொஞ்சம் மெதுவாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். நீங்கள் ஒன்றே யோசிப்பீங்க, இது மாதிரி வேறு ஒருத்தங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ண எப்படி அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நாங்கள் அப்போலாம் ஒன்றும் என்ன என்ன சொல்லுன்னு தெரிலங்க, விடுங்க. 12:41 ஆயிடுச்சு நைட்டு. ஆனாலுமே நாங்கள் தூங்கலை. ஒரே ஒரே கலவரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹைலைட்டே என்னென்னா, நாங்களே தூங்காமல் இந்த மூவி பார்க்கலாமா அந்த மூவி பார்க்கலாமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஏதோ மூவி ஸ்டோரிலாம் சொல்லிக்கிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துட்டு எல்லாருமே ஒரு சீட்டில் எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிட்டோம். உட்காந்துக்கிட்டு நாங்கள் பாட்டுன்னு கதை பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே தூங்கிட்டாங்க. கம்பார்ட்மெண்ட்டே லைட் ஆஃப் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஸ்னாப் எடுத்தால் கூட இருட்டில் ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் மட்டும் இந்த சைடு ஓரத்துலேருந்து எடுக்கிறதுனால வெளிச்சமாக ஏதோ தெரிஞ்சிச்சு. மற்றபடி எதுவுமே இருட்டில் தெரியல. அது மாதிரி இருந்துச்சு ஸ்னாப்பே. தென் இது மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாருமே என்ன ஏது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ட்ரெயின் ரன்னிங்லேயே
ரன்னிங்கில் ஓடுற மாதிரி சொல்லி ஸ்னாப் எடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதில் வேறு ஃபோன் கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குது, இவங்களது எப்படி இருக்குது, அவங்களது எப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு இதில் ஃப்ளாஷ் அடிச்சு வேறு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரே ஃபன்னாக ஏதோ சொல்லிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் வந்து ஃபேமிலி கூட ஒரு டைஅப்புன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எங்களுக்குமே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஃபன் பண்ணுற மாதிரிலாம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து ஒன்றே ஒன்று தான், எத்தனையோ எடுத்து ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஹாய் சொல்கிறது. அதையும் உடனே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி அதை ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். எல்லாம் கம்பேர் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சடனாக வந்து எல்லாருமே தூங்கிட்டே தான் இருக்கும். சடனாக என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு ஆன்ட்டி வந்து ஓடி வந்திருந்தாங்க. ஓடி வந்துட்டு அந்த ஆன்ட்டி சொன்னாங்க, இது மாதிரி வந்து டிடிஆர் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கே வந்து என்ன ஆயிடுச்சு, டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு டிக்கெட்டு ஆர்ஐசி ஆகிடுச்சு. அதுக்கே நாங்கள் டிடிஆரை தேடி சுற்றிக்கிட்டு இருந்தோம். அண்ணா வாண்ணா எங்கே இருக்க, எனக்கு டிக்கெட்டு கொடு, கேன்சல் இது பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு கடைசிலாம் அவர் என்ன எங்களுக்கு டிக்கெட் கொடுத்துட்டாரு. ஒரு ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. டிடிஆர் கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க வந்து கேட்கவே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டி என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொன்னோம். உடனே நான் தான் சொன்னேன், டிடிஆர் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நாங்களும் டிடிஆர் கிட்ட போய்ட்டோம். சடனாக என்னென்னா ஒரு பாட்டிக்கு, வயசான பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயினில் இருக்கும்ல அந்த கம்பி பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் ஸ்டாப் ஆகும், அது பிடிச்சி அவங்க இழுத்துட்ருக்காங்க. அவங்க இழுத்த உடனே ட்ரெயின் நின்றுடுச்சு. ட்ரெயின் நின்ற உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரெயின் மூவே ஆகலை. அந்த பாட்டியை சுற்றி தான் அந்த டிடிஆர் எல்லாருமே இருக்காங்க. ட்ரெயின் நின்ற உடனே எல்லாருமே என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அவங்க வந்து எங்களை இங்கேயே இறக்கி விடுங்க, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உடனே வந்து அது எப்படி நீங்கள் போக முடியும் இந்த இடத்துல, உங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க வந்து சடனாக திடீர்னு வந்து அதை பிடிச்சி இழுக்கவே அந்த ட்ரெயின் வந்து மிடிலில் போய் நின்றுடுச்சு. மிடில் மீன்ஸ் 2 பக்கமே காடு மாதிரி இருக்குது. நைட்டு வெளிச்சமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே என்ன பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இந்த ட்ரெயின் எந்த ஸ்டேஷனில் இப்போ எந்த இடத்துல இருக்குது, அடுத்தது என்ன ஸ்டேஷன் நியர்பை இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அவங்க வந்து ஏறினது வந்து தாம்பரம்லேருந்து ஏறினாங்க. அது ஒரு அம்மா ஒரு பொண்ணு அப்படின்றவங்க தான். ஸோ பொண்ணுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்ன இருந்தாலுமே வந்து தன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம்னு சொல்லும்போது தன்னோட பசங்களுக்கு அது வலிக்க தான் செய்யும். அவங்க அம்மாவுக்கு திடீர்னு மூச்சு விட முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு வந்து ரொம்ப பதறிட்டாங்க. பதறிட்டு இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு உடனே வந்து அவர் வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. உடனே வந்து பைலட்டுமே வந்துட்டார். லோக்கோ பைலட் வந்துட்டு அவருமே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். தென் வந்து சீனியர் ஸ்டாஃப்ஸு நிறைய பேர் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து என்ன ஆச்சு என்ன ஏது, இவர் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் பீரியட் போல் இந்த இதுக்கு ட்ரெயினுக்கு என்னன்னு தெரியல. அவருமே பாவம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் ஹிந்திக்காரங்க தான், பட் தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து ரொம்ப சின்ன இதுவாக இருக்கார். கொஞ்சம் ஒரு 20 ஆல்மோஸ்ட் ஒரு 28 26ன்ற மாதிரி தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து நார்த் சைடு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அப்படியே இப்போது இது பண்ணிட்டாங்க. தென் வந்து நாங்கள் வந்து இந்த பக்கம் நின்று பேச ஆரம்பிச்சிட்டோம். பேசிட்டு ஒன்று இது பண்ணிகிட்ருந்தோம். அந்த பக்கம் வந்து அந்த பாட்டிக்கு வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. டேப்லெட் கொடுத்தனால கொஞ்ச நேரம் பெயின் ரிலீஃப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த ட்ரெயின்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க, ஒரு ஆளுன்னு விடாமல். அப்போ எனக்கு சடனாக தோணுனது ஒரே ஒரு விஷயம், இந்த மதமென பிரிந்தது போதும், இனமென பிரிந்தது போதும், மனிதன் ஒன்றே தீர்வாகும். இதுதான் எனக்கு தோணுச்சு. சீரியஸாக சொல்லணுன்னா அவங்க வந்து இந்து, பட் அந்த இடத்துல அந்த ட்ரெயினில் இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே ஒரு முஸ்லீம் முஸ்லீம் ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணுறாங்க, கிறிஸ்டின்ஸ் ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கவே ரொம்ப இப்போ வந்து இருக்க பீப்புள்ஸில் இப்படிலாம் இருக்கவங்க வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்.
டிடிஆர் வந்து எங்க கூட வந்து நின்னுக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்கு அதுவுமே ஃபன்னா இருந்தது. அப்புறம் வந்து அவங்க வந்து பேசினாங்க. பேசி வந்து நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்ல கிட்ட வரும்போது, "நான் உங்கள இறக்கி விட்டுறேன். நீங்க அங்கேருந்து போங்க. உங்களுக்கு டாக்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். அதுவரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?" அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பெயின் கில்லர்லாம் குடுத்து அவங்கள வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. நாங்களுமே அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுட்டோம். அங்கேயே நின்னுட்டு அவங்களுக்கு வந்து என்னோட சிஸ்டர் வந்து அவங்க பக்கத்துலேயே போய் உட்காந்துச்சு. அவளுக்கு வந்து தண்ணிலாம் குடுத்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நாங்க இந்த சைடு நின்னுட்டோம். இந்த சைடு நின்னு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படி இப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வேற ஒருத்தர் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு இந்த ட்ரெயினில் வந்தாருன்னு திட்டு வாங்குனாங்க. திட்டு வாங்கிட்டு தென் வந்து சீனியர் ஸ்டாஃப் வந்து கேட்டாரு, "நீங்க வந்து இருக்காங்களா அவங்க? இல்ல இறந்துட்டாங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. பிகாஸ் வந்து நம்மளுக்கு அது ஷாக்கா தான் இருக்கும். பட் வந்து அவர பொறுத்தவரைக்கும் ஒரு 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 நாளைக்கு நெறைய பேர் பார்ப்பாங்க. திடீர்னு ட்ரெயினில் நெறைய பேர் இறப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகும். அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஃபைனலா வந்து அந்த பாட்டிய வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த ஸ்டாப் வந்துடுச்சு. அப்போன்னு பார்த்து மழை அப்படியே லைட்டா கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நாங்க வந்து நிக்கும்போதே வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் என்னன்னா, "ஏன் நீங்க நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துச்சு ஒரு பக்கம். ஒரு பக்கம் வந்து அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அடுத்தவங்க யாராச்சும் வந்து அவங்க அவங்க ரிலேட்டிவுமே வந்து இது பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்ல நைட்டு வந்து ஒரு பொண்ணு, ஒரு அம்மா அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கூட கிடைக்குமான்னு கூட தெரியாது. திடீர்னு அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கு என்ன தோணும் நீங்களே சொல்லுங்க. அவங்க ரொம்ப சீரியஸா சொல்லும்போது ரொம்ப பயந்துட்டாங்க. ரொம்ப பயந்ததுக்கப்புறம் எப்படியோ அந்த நேரத்தில வேற மழை வேற வந்திருந்தது. மழை வந்திருந்ததுனால அவங்கள எதுவுமே இது பண்ணிக்க முடியல. அந்த கம்பார்ட்மெண்ட்டே வந்து யோ ரொம்ப பயந்துடுச்சு சீரியஸா சொல்லணும்னா. அவங்கள வந்து எப்படியோ ஆனா கொஞ்சம் அவங்கள திடப்படுத்தி, கொஞ்சம் ஹோப்லாம் குடுத்து, கொஞ்சம் மூச்சு விட வச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இது பண்ணாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த டிக்கெட் செக்கர் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் பார்த்த டிக்கெட் செக்கர் வந்து கொஞ்சம் யங். அவர் என்ன பண்ணாரு, அவங்களோட பேகெல்லாம் தூக்கிட்டு வந்தாரு. அவங்க பையெல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கு சீனியர் ஸ்டாஃப்ல, "உனக்கு இதான் வேலையா? இத இது பேக்கெல்லாம் தூக்கிட்டு போற" அப்படின்ற மாரி ஒரு மாதிரி அவங்கள கலாய்ச்சாரு சிரிச்சு. அது கூட அவரு கண்டுக்கல. அவர பொறுத்தவரைக்கும் இவங்க சீனியர் ஸ்டாஃப்ன்னு சொல்லும்போது ஒரு 4, 5 ஆக்சிடென்ட் பார்த்துருப்பாங்க. நிறைய விஷயம் பார்த்துருப்பாங்க. அவங்க சேலரி ஹோல்டர், ரொம்ப அதிகமா வாங்குறவங்க, அப்படி இப்படின்னு இருப்பாங்க. பட் வந்து இவங்கலாம் வந்து இப்ப தான் கொஞ்சம் இறக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி வந்து ஏஜ் ஆக எல்லாருமே சேஞ்ச் ஆயிடுவாங்க. உங்களுக்கு அந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். அந்த டிக்கெட் செக்கர் வந்து அவங்க பேக்க புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு கட்டப்பைய புடிச்சிட்டு நின்னுட்ருப்பாங்க. அவர் கண்டுக்க கூட இல்ல இவரு சொன்னத. உண்மையா சொல்லணும்னா வந்து பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப இப்போ வந்து நம்மலாம் வந்து ஒரு மாதம் 15,000 சேலரி வாங்குனாலே அப்படியே சீன் போடுவோம் ஓவரா. சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கு எக்ஸாம் எழுதி நம்மளுக்கு இது வந்து ஒரு மெயின் ட்ரெயின் தான். அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு பெரிய ட்ரெயின். அந்த ட்ரெயினில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்துலையுமே வந்து அந்த இடத்துல அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஆன்ட்டியுமே சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்னு இந்த பாட்டிக்கு தான் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. அவங்களால முடியல. அவங்க நார்மலாகவே நல்லா நடக்கிற பர்சன் தான். அவங்களுக்கு பெயின் கில்லர்லாம் குடுத்து அப்படி இப்படின்னு தேத்தி கூட்டிட்டு போகிறாங்க. உண்மையா நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அந்த பாட்டிக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்ட்டு. ஃபைனலா வந்து அந்த பாட்டிய வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டுட்டு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேட்னஸாக தான் இருந்தது. தென் வந்து அந்த பாட்டிய வந்து மழை ஃபுல்லாவே அங்கேருந்து வீல் சேர் வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீல் சேர் வச்சு கூட்டிட்டு போயிட்டதுக்கப்புறம் நாங்க வந்து எங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சுட்டோம்.
ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராது. நான் எல்லாருமே ஏறுவாங்க ட்ரெயினில். எல்லாருமே மீன்ஸ் கேரளா போகிறதுனால நாகர்கோவில்லேருந்து கேரளா பீப்புள்ஸ் அந்த மாதிரி நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி வந்து வியூஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. திடீர்னு நடுவில் வேற நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கு எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. நிறுத்தி வச்சோடனே அப்பயும் வந்து நம்ம ஸ்னாப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே பாருங்கள் இந்த வியூஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் மேகம்லாம் வந்து அப்படியே ஏதோ ஒரு பொகை மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஊதுவத்தி ஏற்றிட்டு அதில் புகை பறக்கும் தெரியுமா? அந்த புகை மாதிரி போகுது. என்னடா இது புகை மாதிரி மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது மேகம்லாம். அந்த அந்த கிளாரிட்டி இப்போ இதெல்லாம் பார்த்தாலுமே உங்களுக்கு ரொம்ப இதுவாக தெரியும். எனக்கு வந்து உண்மையாகவே வந்து நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலான விஷயம்லாம் எல்லாமே இதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயமான விஷயம். உண்மையாக சொல்லணும்னா அதிசயமான விஷயத்த வந்து நம்ம பார்க்குறது வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுத்து வச்சிடணும் அப்படின்ட்டு. இன்னும் போக போக காலங்கள்லாம் கரையும் போது மழைலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து அதையுமே இடித்து தரையாக்கி வீடு கட்டிடுவாங்க. வீடு கட்டி எல்லாருமே வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் இறங்கி நாங்கள் வந்து குழித்துறை வரைக்கும் தான் குழித்துறையில் இறங்கிட்டோம். ஸோ வந்து குழித்துறையில் இறங்கிறதுக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம் வரும். இது மாதிரி இயற்கை வளங்கள்லாம் நிறைய இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ இது விவசாய பூமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது விவசாய சைடெலாம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து இதுதான் எல்லார் வீட்லேயுமே வந்து செடி மரம் கொடி அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து இறங்குனாலுமே வந்து பஸ் வசதிலாம் இருக்காது. இங்கெல்லாம் பஸ் வசதிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப பஸ் வசதிலாம் இருக்காது. இங்கேருந்து நம்ம இறங்குனாலுமே வந்து நடந்து கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கெல்லாம் வந்து நடக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்களாம் வந்து நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. ஸ்டாப்பிங் வந்தோடனே நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கி பார்த்தா மொத்தம் 13 பேகு. நாங்கள் இருக்கிறது 6 பேர். எங்கே போகிறது பேக் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி முழிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். நின்றுக்கிட்டு இருக்கும்போது பேகுக்கு மட்டுமே ஆட்டோ பார்த்தோம். எங்களுக்கு பத்தாதுன்ற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ஒரே காண்டாயிடுச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ கூப்பிட்டு கிளம்புவோம் அப்படின்றதுல வந்து யோசித்து இது பண்ணோம். ஃபைனலாக வந்து ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவில் எல்லா லக்கேஜுமே ஏற்றிட்டோம். எல்லா லக்கேஜுமே ஏற்று அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு எங்கள் ரிலேட்டிவ் 2 பேரும் உட்கார்றதுக்கே அங்கே இடம் இல்லை. சரி இதுக்கு மேலே நம்ம போகணுன்னா இன்னொரு ஆட்டோ பிடிச்சி போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் வந்து அவ்வளோதான். நம்ம வந்து இங்கேருந்து ஒரு வியூஸ்லாம் வந்து இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே வந்து நல்லா தெரியும். அதனால் வந்து இங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த மேலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் மேலேருந்து நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். வீடியோ நல்லா வந்துச்சு. பாய் பாய் காய்ஸ். வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.